அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த மேல உள்ள வீடியோ பாருங்க. என்ன பிரேமலதாக்கா வாய் வடக்க போகுது? என்ன விஜய் அண்ணா வந்து உங்க வீட்டு வேலைக்காரரா இல்ல உங்க கட்சியில இருக்கிற எடுபடியா? என்ன நினைச்சிட்டு என்ன ஆர்டர் என்ன போடுறீங்க? நீங்க ஆர்டர் போடுறது நீ யாருமா? நான் கேக்குறேன், நீ யாரு? நீ உனக்கு இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, புரியுதா? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை என்ன விஜய் வா விஜய் போ விஜய் நான் சொல்றதை நீ செய். உங்க வீட்டு வேலைக்காரனா? இப்ப இருக்கிற ஒரு கட்சியில போய் ஒட்டிக்கிட்டு அந்த கட்சி இதுக்கு முன்னாடி இந்த கட்சி அவங்கள எல்லாம் எடப்பாடி வா ஸ்டாலின் வா அப்படி பேச வேண்டியதானே? ஏன் அங்கெல்லாம் ஒரு வாய் வரலையா? இழுச்சவாய பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையா என்ன விஜய் அண்ணா வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அந்த மரியாதையை காப்பாத்திங்க. அந்த மரியாதை உனக்கு கூட கொடுக்கல, அவர் விஜயகாந்த் அண்ணா தான் கொடுக்குறாரு. அதை காப்பாத்திட்டு மூடிட்டு இருந்தா போதும். ஒரு பிரஸ் மீட் வச்சு என்ன கேவலமா பேசிட்டு இருக்க? பெண்கள் பாதுகாப்பு இல்லையா? அதுக்கு துபாய் நாடு மாதிரி விஜய் அண்ணா வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடுவில் போட்டு வெட்டணுமா? இது சாத்தியமா? இதை மன்னர் ஆட்சியா? இப்ப ஒரு கட்சியில போய் பூந்துட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி குடும்ப ஆட்சியா இது? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும், புரியுதா? அதை விட்டுட்டு இந்த படத்துல காமிக்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் சில பேர் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படியே விஜய் அவர் பண்ணிட்டார்ப்பா, பண்ணி நடுரோட்ல வச்சு ஒருத்தர் கொலை சொல்லிட்டார்ப்பா. அப்ப இதே வாய் என்ன சொல்லும்? விஜய் நீங்க முதலமைச்சர், அதை அறிஞ்சு நடந்துக்கோங்க. நீ எப்படிப்பா கொலை பண்ண சொல்லுவ, வெட்ட சொல்லுவ? நம்ம அரபு நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பண்பு இருக்கு, அதெல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்லி நீ ஒரு 10 கேஸை போய் போடுவ. அதுதானே அலையுறீங்க? அதுதானே அலைஞ்சு எப்படியாச்சும் அந்த சீட்ல இறக்கணும்னு துடியா துடிக்கிறீங்க. இந்த பொழப்பெல்லாம் போய் பிச்சை எடுக்கலாம். கட்சி இப்படி தாவறதுக்கு ஒரு மரியாதை இல்லாம வா போ என்ன பேச்சு? சாமானிய மக்கள் பேசுறான்றது வேற. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது அந்த சாமானிய மக்கள் தான். ஒரு சாதாரண ஒரு ஆளை தலைமையில போய் உட்கார வைக்கிறது அந்த ஒருத்தன் தான். அப்ப அவ முதலாளி, புரியுதா? அந்த தலைமை மேல உட்கார்ந்துருப்ப தொழிலாளி. முதலாளி தொழிலாளியை பேசுறா, அது வேற விஷயம், புரியுதா? நீ ஒரு கட்சியோட தலையா இருந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வார்த்தை வாயிலிருந்து எப்படி வருது? நான் கேட்கிறேன். இப்படி பேசுறதுக்கு எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து ஆபாச வார்த்தைகள் எப்போவுமே வந்து வீடியோவில் பேச மாட்டேன். ஆனால் இந்த வேசி மகனை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பேசி தான் ஆகணும். ஏண்டா வேசி மகனை, உனக்கு வயசு என்ன ஆகும் போது? ஏண்டா விருந்தாளிக்கு பிறந்தவனே, பிரேமலதா அம்மையாரை போய் நீ என்ன சொல்ற? பிரேமலதாவா? உங்க அப்பா உன்னை ஒருத்தனுக்கு தான் பெத்தானா பல பேருக்கு பெத்தாடா? காண்டாம இருக்க மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஏடா பிரேமலதாங்கிற? ஏடா பேசி மகனே, உனக்கெல்லாம் அவ்வளோ திமிராகி போச்சா? வந்தோம்னு வச்சுக்க செருப்பை கழட்டி அடிச்சு விடுவான். தேவடியாமானே, நான் அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, சோசியல் மீடியா போச்சுன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிட்டு இருந்தா என்னடா ரொம்ப பேசுறீங்க? ஒத்த என்னடா நான் பெட்டி பிரேமலதாங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான். வேசி மகனுங்களா? அந்த குடும்பத்தை பத்தி எந்த வேசி மகனுக்குடா தெரியும்? நானும் சரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நம்ம கண்ணியமா பேசணும், கண்ணியமா இருக்கணும்னு பார்த்தா வேசி மகனுங்களா விட மாட்டேங்கடா. இனிமே கெட்ட வார்த்தை பேசுனாதான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ சரியா வரும்னு நினைக்கிறேன். உங்க அம்மா ஒருத்தருக்கு தான் உன்னை பெத்தாங்களா? பல பேருக்கு பெத்தலாடா. விஜய்க்கு மரியாதை கொடுக்கணும், மயிறு கொடுக்கணுங்கிற விஜய்ங்கிறவங்க யார் தெரியுமாடா உங்களுக்கு? விஜய் எந்த வீட்டில் வளர்ந்தாலும் வாழவன் தெரியுமாடா? விஜய் மாலை நேரில் பார்த்திருக்கா வேசிமானே? நீ ஒரு ஆம்பளை. விஜய் எங்க வளர்ந்தாப்பலன்னு தெரியுமாடா? அங்க வேசி மகனே. பிரேமலதாங்கிற வாயில வந்துடும். கோத்தாளுக்கு வயசு என்னடா ஆகும் போது? கோத்தால போய் எங்க அம்மா அப்படிம்பியாடா? இல்ல ஓத்தாம்பியா? எவ்வளவு திமிருமா இருக்கும் உங்களுக்கெல்லாம், அதப்பு இருக்கும். சரிடா, வயசு சென்றவன் தாண்டா விஜய். அவன் சொல்றது அவங்க ஏடா தப்பு இருக்கு? டவுசர் போட்ட காலத்துலேருந்து அவன் வீட்டில் வளர்ந்தவன்டா. அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவுடா. அவரே சொல்ல பொறுக்கி இதுக்கு பிறந்தவனே, நீ யாரா சொல்றதுக்கு? செருப்பை கழட்டி அடிச்சு போடுவான் ஒழுங்கா இருந்துங்க. காலி எவனை பார்த்தாலும் உடனே பெட்டி பிரேமலதாங்கிறீங்க, அந்த பிரேமலதாங்கிறீங்க, இந்த பிரேமலதாங்கிறீங்க. அவ அப்படி வந்துட்டாங்கிறீங்க, இவ அப்படி வந்துட்டாங்கிறீங்க. வாயில சொல்ல முடியாத கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் போடுறீங்க. உங்களுக்கு நல்ல குடும்பம் எது, வேசி குடும்பம் தெரியாதடா. எங்களுக்கு வேசி குடும்பத்தில் பிறந்த வந்தாட்டா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருப்பான். நாங்களும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம். என்னடான்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப என்னடான்னா பெட்டி வாங்கிட்டாங்க, பெட்டி வாங்கிட்டு பேசுறா பிரேமலதா அப்படி இப்படி உக்கால் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்கடா, கொடுத்த வார்த்தைக்கு நிக்கிற ஆள்றா அவங்க.
தேவடியா பசங்களா? ஒரு கூட்டணின்னு இருந்தா, ஒரு ஏடிஎம்கே ஒரு டிஎம்கேன்னு இருந்தா, டிஎம்கே கூட்டணியில் அவங்க இருக்கான்னா சொன்ன சொல்லு மாறாம இன்னைய வரைக்கும் அந்த டிஎம்கே கூட்டணி தோத்துதோ ஜெயிச்சுதோ கேப்டன் சொல்ற மாதிரி தான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறாதுங்கிற குடும்பத்திலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணி இன்னைய வரைக்கும் அந்த வாக்கை காவந்து பண்ணிட்டு இருக்கிறவங்கடா. அவங்க 1000 ஒரே விஷயம், அவங்க மேல 1000 விமர்சனம் நீங்க வைங்கடா. தர்மம்னு ஒண்ணு இருக்குடா. அந்த கூட்டணி விட்டு அவங்க வெளில வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணா. இப்ப அத்தனை வேசி பசங்களும் வெளில போயிட்டான், காங்கிரஸ் வெளில போயிட்டான், விசிகா வெளில போயிட்டான், ஐஎம்யூ வெளில போயிட்டான், எல்லாம் வெளில போயிட்டான்டா. தோத்தான் தெரிஞ்சு எல்லா வேலையும் வெளில போயிட்டான்டா. இன்னைக்கு தேவைக்க காலை போய் கடிச்சிட்டு உட்காந்துருக்கான்டா. ஆனா சொன்ன கொடுத்த வாக்கு ஒண்ணுக்காக இன்னைய வரைக்கும் திமுக வந்து இது பண்ணிட்டு எதிர்கட்சி தலைவர் சிங்கம் மாதிரி போய் உட்காந்துருக்கான்டா. வேசி பசங்களா? பெட்டி வாங்கிட்டாங்க, மயிறு வாங்கிட்டாங்கன்னு எந்த வேசி மாடா நேர்ல பாத்தீங்க? எந்த ஒரு அப்பா ஒரு ஆத்தாளுக்கு போறத எந்த வேசி மகனா இருந்தாலும் அவங்க பொட்டி வாங்க நிரூபிக்கடா பாத்துக்கலாம். அவங்க பொட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்ற இந்த எந்த தேவடியா மகனும் சொல்லட்டான், செருப்பகல்ட்டி நானே அடிக்கிறேன். வேசி மகனுங்களா? அது எப்பேற்பட்ட குடும்பம்? இன்னைய வரைக்கும் கோயம்பேட்டில் 2000 பேருக்கு 3000 பேருக்கு சோத்தை போட்டவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. குச்சிக்காரி மகனுங்களா? நாங்களும் சரி கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, சோசியல் மீடியாவை போச்சு இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிற நம்ம படிப்புக்கு அநாகரிகம், அதுக்கு அநாகரிகம், இதுக்கு அநாகரிகம்னு பார்த்தா ஒரு கட்சி தலைவர்னு கூட பார்க்காம அந்த அம்மாவை கெட்ட வார்த்தையில் போடுறீங்க, கெட்ட வார்த்தையை பேசுறீங்க, பெட்டி பிரேமனை தாங்குறீங்க. அதுக்கு கேப்டனோட பொண்டாட்டிட்டு அவங்க மரியாதையை மனசுக்குள்ள வச்சு பேசுங்க. தேவடியா பயல்களா? ஒரு இடத்துல அந்த அம்மா போய் கையேற்றி எவன்ட்டையும் பிச்சை எடுக்கிறது கிடையாது. அந்த சொந்த உழைப்புன்னு ஒன்று இருக்குடா. கேப்டனுக்கு அவங்கள ராணி மாதிரி வச்சு பாதுகாத்தாடுறா. தேவடியாமங்களா? அந்த லெவலில் தான் இன்னைய வரைக்கும் அந்த குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் பத்தி பேசுறதுக்கு ஒரு தேவடியாமனுக்கு அருகதை கிடையாது. நானும் சரி கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசுற நம்ம மாண்பு போயிடும், நம்ம மரியாதை போயிடும், நம்ம எல்லாமே போயிருமேன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிந்தா உக்காந்துங்களா? நீங்க பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை போடுவீங்களா? தேவடியா பசங்களா? எவ்வளவுதான் பொறுத்துறது சரி நம்மளும் தன்மானமா பேசுவோம். ஒரு படிச்ச தொழில் இருக்கு, நமக்கு படிப்பு இருக்கு, எவனையும் தரக்குறவா பேசக்கூடாது. அந்த வேசி மகன் பேசுறான். பிரேமனதாவா? தேவடியா மோனே? அந்த அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சாடா? அவங்கள பார்த்து ஏன்னு கேட்கற அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சாடா? ஏண்டா வேசி மகனே? அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற, என்கவுண்டர் போட்டா வந்து துபாய் மாதிரி என்கவுண்டர் போடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஒரு வாசகம் ஒன்று பேசுகிற. உன் பொண்டாட்டியை நடு ரோட்டில் தூக்கி போட்டால் சரியாக மாட்டா, இல்லை உன் பிள்ளைய போட்டால் சரியாக மாட்டா? ஏண்டா வாயில் அசிங்கமாக வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்க? தப்பு பண்ண 6 வயசு பொண்ணு மேலே கை வச்சா என்கவுண்டர் பண்ணுங்க. உனக்கு பொண்ணு இருக்கா? அந்த பொண்ணை 6 வயசு பொண்ணு, உனக்கு பொண்ணு இருந்ததுன்னா அந்த 6 வயசு பொண்ணை நடு ரோட்டில் போட்டு 4 பேர் ஏறி அடிச்சான்னா உனக்கு கோபம் வருமா வராதா? ஏடா விருந்தாளிக்கு போகிறதவனே என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, துபாய் இது சொல்கிற மாதிரி, சினிமாவில் சொல்கிற மாதிரி இது பண்ணுறதுங்கிற நாயை சட்டத்தை பாதுகாக்க சொல்கிறாங்கடா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளை இதை மாதிரி எவனாவது பண்ணினான்னா அந்த நாயை சுட சொல்கிறாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க தப்பா சொல்லலை, அவங்க ரைட்டா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாய்களை நடு ரோட்டில் விடு சுடுன்றான் துபாய் மாதிரி. புரியுதா இல்லையா? ஏன் ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்துச்சு ஜெயலலிதா அம்மா பீரியட்ல, நீ அப்ப என்ன கோமால இருந்தியா? உன் முகரைய பார்த்தாலே தெரியுது காட்டுக்குள்ளேருந்து எழுச்சி வந்த முள்ளா பன்றி புண்டாமோனே. நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அவன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பண்றவனை என்கவுண்டர்ல போடுன்றாங்க. புரியுதா இல்லையா? உன் முகரைய பார்த்தாலே தெரியுது நீ ஒரு அப்பனுக்கு பார்த்துருக்க மாட்டேன், ஊர்ல பல அப்பா ஏறி அடிச்சிருப்பான் ஒன்னுட்டு உன் கோத்தால. நாங்கள் கண்ணியமாக பேசணும்னு தாண்டா நினைக்கிறேன், கண்ணியமாக பேச கூட மாட்டேங்கிறீங்க. பார்த்தா பிரேமனதா ஓய் பிரேமனதாங்கிற வாயில் அசிங்கமாக வந்துடும். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க சரியா? உன்னை எங்கேயாவது பார்த்தாலே வச்சுக்க செருப்பை கழட்டி அடிச்சு விடுவான். நானும் சரி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரி போயிட்டு போகுது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகமாக பேசலான்னு பார்த்தா நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு பேசுவீங்களாடா. பெட்டி வாங்கிட்டாங்க, மயிறு வாங்கிட்டாங்க, மட்டை வாங்கிட்டாங்க, என்னமோ இவனை போய் உட்காந்து மாமா வேலை பார்த்தா மாதிரி. எவன்டா பொட்டி வாங்கினா நேரில் உட்காந்து பார்த்தீங்க? இஷ்டத்துக்கு வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களாடா? அறுத்து கிழிச்சு தொங்க விட்டுருவான். ஒரே விஷயம் புரிஞ்சுங்க, தேமுதிக காரனுக்கு அன்பா இருக்கவும் தெரியும், அவசியம் ஏற்பட்டா எவனே இருந்தாலும் வீசவும் தெரியும்.
அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. தேமுதிக காரனா பொத்திக்கிட்டு அமைதியா போவாலாம் எதிர்பார்க்காதீங்க. எங்க அதாவது ஒரே விஷயம், தலைவர் 2 விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அன்பா போன்னு சொல்லியிருக்காரு, ஏருக்கு மாறானா அதுக்கு தகுந்த மாதிரியும் போக சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒன்றும் தயிர் சாதம் சாப்பிட்டு ஜிஞ்சா அடிச்சுட்டு கொடுக்குற குரூப் கிடையாது தம்பி. போய் முதல்ல கட்சி ஆரம்பிச்சது எல்லாம் எடுத்து பாரு. இப்போவும் சொல்கிறேன், விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் சோசியல் மீடியா லெவலில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் ஃபுல் ஃபிளிஜான்னு வரல எல்லாரும் சொல்கிற மாதிரி. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா, எவனுமே சிங்கிளாக 109 தொகுதி வந்ததெல்லாம் 109 தொகுதி வந்ததுக்காக நாங்கள் பாராட்டுறோம். அதுக்காக ஒரு சிறந்த முதல்வர்லாம் நாங்கள் இன்னும் யாருமே ஒத்துக்கலை. புரியுதா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்த்து போடுங்க. எந்த வேசி மகனாவது இனிமே அந்த அம்மா பெட்டி பிரேமலதா பெட்டி வாங்கிட்டா அப்படி பேசுறா இப்படி பேசுறா, அந்த கட்சிக்கு ஒத்து போய் இந்த கட்சிக்கு ஒத்து போன்னு பேசுறீங்கன்னா ஒக்கால் மன தேடி வந்து செருப்பு புண்டையில அடிப்போம். எந்த தேவையாம இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க. இனிமே கண்ணியமான வார்த்தையெல்லாம் வராது, கெட்ட கெட்ட வார்த்தை தான் வாயில வரும். சொல்லிட்டேன், சரியா? செருப்பு பிஞ்சு போற மாதிரி தான் அடி விழுவணுமே எவன் பேசுனாலுமே. வேசி மானுங்களா, வாய் அட்டைக்கு இனிமேல் எப்படாவது பிரேமலதா அம்மையாரையும் அந்த குடும்பத்தை பற்றி இனிமேல் பேசுறீங்கன்னா இதை விட கேவலமான வார்த்தை தான் வாயிட வரும். வேசிமானுங்களா, ஒழுங்கு மரியாதையாக பேசி பழங்குங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கடைசி எச்சரிக்கை. அதுக்கப்புறம் வாயில் இனிமேல் கெட்ட கெட்ட வார்த்தை தான் வாயிட வரும். இதை விட 2 மடங்கான வார்த்தை வரும். இனிமேல் ஏய் பிரேமலதா, ஓய் பிரேமலதா, பெட்டி பிரேமலதா, நீ வாய மூடு, மயிர மூணு, இந்த மாதிரி எவ்வளவு பேசுறீங்க வெக்காலி அத்தனை பேரும் செருப்படி தாண்டா அவ்வளோ. வேசிமானுங்களா, பேசி பாருங்கடா. இனிமே வீடியோ போட்டு பாருங்கடா கலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா, இனிமே தாண்டா உங்களுக்கு வார்த்தையெல்லாம் இருக்கு. பேசி பாருங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.